ஐயாவோட அப்பா பிஸ்னஸ் மேனா? இல்லைங்க சார். அப்பா லேண்ட்லார்டா? இல்லைங்க சார். அப்ப என்ன வேலை பார்க்குறாப்புல? கூலிங்க. ஓ, கூலி வேலை பார்க்குறாங்களா? ஆனால் பரவாயில்ல. இப்போ கூலி வேலை பார்த்தா நாளைக்கு ஏதாவது ஒரு பெரிய லெவலுக்கு வருவாங்கன்னு வைங்களேன். ஐயா என்ன வேலை பார்க்குறீங்க? நான் டெலிவரி பாயாக இருக்கேங்க. ஓ, டெலிவரி பாயாக இருக்கீங்க. பரவாயில்ல. கொஞ்ச நாள் கழிச்சு நீங்கள் நல்லா உழைச்சிங்கன்னா ஒரு கடைக்கு ஓனர் ஆகலாம். ஆனால் பாருங்க, நம்மக்கிட்ட ஒரு 50 ரவுடி பசங்க இருக்கானுங்க. நீங்கள் தப்பு பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டேன்னு வைங்களேன், நொங்கு சீவுற மாதிரி தலையை சீவிடுவானுங்க. நம்மக்கிட்டலாம் இந்த வேலை வச்சுக்காதீங்க. என்ன புரியுதா தம்பி? இனிமே இங்கே வர வேலை இருக்கக்கூடாது. என் பொண்ணு பின்னாடியே போகிற வேலையும் இருக்கக்கூடாது. நீ உண்டு, உன்னோட வேலை உண்டுன்னு இருக்கணும். புரியுதா? ராமையா, கிளம்புங்க ஐயா. ஐயா ஐயா, நான் வேலையிலேருந்து நின்றுக்கிறேன் ஐயா. என்ன ராமு திடீர்னு நிற்கிற? சரிப்பா, நான் வேற ஒரு பையனை ஏற்பாடு பண்ணிக்கிறேன். டேய் சோமு, நான் உன்கிட்ட ஒன்று பேசணும், வாடா. என்னடா திடீர்னு இந்த வார இருடா. ஆமாண்டா, நீ தான்டா சொல்லியிருக்கேன் இந்த பிரச்சனைனாலும் என்கிட்ட சொல்லு, உனக்கு நான் நல்லா வழிகாட்டி பிரச்சனையிலேருந்து வெளியே கொண்டு வந்துடுவேன்னு. அதுக்கு தான்டா ஒரு பிரச்சனையோடு வந்திருக்கேன், வாடா. என்னது பிரச்சனையோட வந்திருக்கியா? டேய், உனக்கு இதே தான் பொழப்பாடா? இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தானடா ஒரு பிரச்சனையிலேருந்து உன்னை வெளியே கொண்டு வந்தேன். இப்போ புதுசாக நீ வேலைக்கு சேர்ந்து 1 மாதம் கூட ஆகலையாடா முழுசா? திரும்ப ஆரம்பிச்சிட்டியாடா? இந்த வாரண்டா வந்து உன் கதையை கேட்குறேன், சொல்லுடா. டேய், நான் வேலை பார்க்குற இடத்துல ஒரு பொண்ணை லவ் பண்ணுறேன்னு சொன்னான்லடா. நீ எப்படா என்கிட்ட லவ் பண்ணுறேன்னு சொன்ன? டேய், விஜய்னு ஒரு பொண்ணு இருக்கு, அது என்கிட்ட நல்லா பேசுன்னு சொன்னான்லாடா. டேய், நல்லா பேசுன்னு தான்டா சொன்னேன், லவ் பண்ணுறேன்னாடா சொன்னேன். சரிடா, அந்த பொண்ணு உன்னை லவ் பண்ணதாடா? ஆமாண்டா, அதுவும் லவ் பண்ணுதுன்னு தான் நான் நினைக்கிறேன்டா. என்ன நினைக்கிறியா? சரிடா, இப்போ என்னடா செய்யணுங்கிற? அந்த பொண்ணை தூக்கணும்டா. அப்படியாடா? சரிடா, தூக்கிறோம்டா. யார் பொண்ணுடா அது? இந்த நம்ம ஊரில் இருளாண்டின்னு ஒருத்தர் இருக்கார்லடா, அவரோட பொண்ணுடா. ஆமாம், இருளாண்டி இருக்காரு. டேய், அவர் பெரிய ரவுடிலாடா. ஏண்டாடா, உனக்கு வேற எந்த பொண்ணுமே கிடைக்கலையாடா? ஏண்டா நீயாவே போய் போய் பிரச்சனையில மாட்டிக்கிறது? ஷியோ, நீலாம் வச்சு என்ன செய்யடா? மெனக்கட்டும் போய் ஒரு ரவுடியோட பொண்ணை செலக்ட் பண்ணி லவ் பண்ணியிருக்கான். இவனெல்லாம் என்ன சொல்ல? மேலே சொல்லுடா. இல்லடா, அந்த பொண்ணை தூக்கணும்டா, அவள் நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு இருக்கேன்டா. டேய், அந்த பொண்ணு நீ விரும்பதா இல்லையான்னு தெரியாம எப்படிடா செய்ய முடியும்? கல்யாணம் பண்ணணும்னு சொல்லுத, அது பொண்ணு விரும்பல வைக்கலன்னா அவன் அப்பனுக்கு தெரிஞ்சா ஒன்னே போற மட்டும் என்னையும் சேர்த்துலாடா போட்டுருவான். இல்லடா, அதை நீ விரும்புதுடா, எனக்கு நல்லா தெரியும்டா. சரிடா, கொஞ்சம் பொறுமையா இரு. கொஞ்சம் யோசனை பண்ணி தாண்டா செய்ய முடியும். உனக்கு இதே பொழப்பா போச்சுடா. சரி இரு, ஒரு ஐடியா பண்ணிட்டு சொல்றேன், உனக்கு டைம் கொடு. அம்மா அம்மா, டெய்லரிங் கற்றுக்க போன இடத்துல ராமுங்க பையன் இருந்தாம்மா, டெலிவரி பாய். அவனை நான் லவ் பண்ணுறேம்மா.